இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளரும் உதவி இயக்குனருமான ஜா தீபா. மர்மதேசம், விடாது கருப்பு போன்ற பல வெற்றிகரமான தொடர்களை இயக்கிய நாகாவினுடைய பட்டறையிலே தயாரானவர் தான் எழுத்தாளரும் உதவி இயக்குனருமான ஜா தீபா. பல சிறுகதை தொகுதிகளையும் கட்டுரை தொகுப்புகளையும் எழுதியுள்ள ஜா தீபா ஆனந்தவடனில் எழுதிய தொடர் கட்டுரையான திரையெல்லாம் சண்பகப்பூ வாசகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற தொடராக அமைந்தது. உதவி இயக்குனராகவும் சின்னத்திரை எழுத்தாளராகவும் கட்டுரையாளராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜா தீபா. வணக்கம். வணக்கம் சார். சினிமா, எழுத்து மாதிரி 2 தளங்கள்லையும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முதல் காதல் சினிமாவா எழுத்தா? சினிமா சார். சினிமா. ஓ, எந்த வயசுலேருந்து? சார், எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் படங்கள் பார்க்குறது உண்டு. பட் சினிமாவில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. எனக்கு வந்து பத்திரிகையாளர் ஆகணும் அப்படின்னு தான் ஊரில் இருக்கும்போதே ஒரு எண்ணம். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது 3 வருஷமும் எங்கள் காலேஜுக்கே தெரியும் நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஜேர்னலிஸ்ட்லாம் அந்த படங்கள்லாம் காட்டுவாங்களே சார், போய் ஏதோ சாகசம் பண்ணுவாங்க, காம்பவுண்ட் ஏறி குதிச்சு இதெல்லாம் துப்பு துளைக்கி, அது மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அப்படி அவங்களுக்கு அதுதான் தெரியும். அப்போ எங்கள் ஊர்லெலாம் வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்களே ரொம்ப குறைவு. இப்போ நான் வந்து வெளிப்படையாகவே எல்லாருக்கிட்டையும் நான் அப்படி தான் அதுக்கு தான் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி தான் நான் வந்தேன். அப்போ அதுக்கான வாய்ப்பும் இங்கே கிடச்சிது. நான் படிக்கும்போதே விகடன் மாணவ பத்திரிகையாளராக தேர்ந்தெடுத்தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான். ஆனால் எனக்கு என்னவோ விஷுவல் மீடியம்க்கு போகலாம் அப்படின்னு தோணி விஷுவல் மீடியம் வந்தேன். அங்கே வந்திருக்கும்போது நாகா சார் கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுறேன். அப்போ நாகா சாருனுடைய சீரியலுக்குலாம் நான் ஒரு பெரிய, எங்கள் ஃபேமிலியே ரொம்ப பெரிய ஃபேன். அவருக்காக தொடர்ந்து பார்ப்போம், வீட்டோட குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறது அவருடைய சீரியல். அப்போ அவர்கிட்ட ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் சேர்த்துக்குவாரான்லாம் தெரியாது. சரி, சும்மா போய் பார்க்கலான்னு ஒரு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் அவரை போய் பார்த்தேன். அவர் ஒரு 10 நிமிஷம் ப்ரொஃபைல் பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரில, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அதுலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம். இன்னொரு வந்து சொல்கிறதுக்கு அது எப்படி சொல்கிறதில்ல, ஒரு நாள் இந்த ஜெமினி பாசன் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல சார், அங்கே ஒரு ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு மீடியா ஹவுஸ். அங்கே ஒரு நாள் வந்து கீழே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் அந்த கேமரா பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டைம் ஷூட்டிங்னா என்ன அப்படிங்கிறது அதான் பார்க்குறேன். அது வந்து விஜயகாந்த் சாருடைய படம் ஒன்று, அவர் தான் அதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னே தெரில, எனக்கு வந்து அதை பார்த்த உடனே நம்ம ஏன் சினிமாவில் போய் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நாகா சார்கிட்ட இருந்து அந்த அவருடைய வாய்ப்பு வந்தது. அப்படி வந்தது தான் சினிமாக்குள்ளே வந்தது சார். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றி? சார், அவருடைய ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். முதல்ல நான் வேலை பார்த்தது ஒரு 3D ப்ராஜெக்ட். அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3ல் எடுத்தாங்க. டெலிவிஷனில் 3D ப்ராஜெக்ட்னு முதல் தடவை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த சக்திமான் முகேஷ் இருக்கிறார் இல்லையா சார், அவரும் குழந்தைங்க அவங்க எல்லோரும் பெரிய இது. எனக்கு அதுதான் முதல்ல நான் கேமராவை பக்கத்தில் பார்க்குறது, கிளாப் போர்ட்னா என்ன, எல்லாமே எனக்கு புதுசு சார். ஒன்றுமே தெரியாது, அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அப்படியே உள்ளே போய் அப்போ அவர்கிட்ட வந்து அவர் சொல்லிலாம் தரமாட்டார். அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு தான் சார் அவர்கிட்ட போய் நான் பேசுகிறேன். அது வரைக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லுவேன், அவர் அது கவனிக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி தான் கொடைக்கானல் ஷூட்டு எல்லாமே போச்சு. பின்னாடி தான் தெரிஞ்சு அவர் எல்லாமே கவனிச்சிருந்துருக்கிறாரு. நான் திருன்னு முழிச்சது, நான் தப்பாக பண்ணது எல்லாத்தையும் கவனிச்சுன்னா பின்னாடி அவர் பேசும்போது தெரிஞ்சு. அப்போ சிதம்பர ரகசியம்னு ஒரு தமிழில் பண்ணார், அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஒரு பின்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது சிதம்பர ரகசியம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அதில் வந்து அதோடைய லாஸ்ட்டு ஒரு 40 எபிசோட்ஸ் நான் போய் அதில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழல் இருந்தது. அப்படி அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே கிடையாது. நான் போகும்போது ஒருத்தர் அப்போ தான் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவர் போன உடனே நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் பண்ணுறேன் சார். அப்புறம் கிளாப் கொடுக்கறதுலேருந்து எல்லா கண்டினியூட்டி பார்க்குறதுலேருந்து என்கிட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் பண்ணுறது எல்லாமே. அப்போது நான் வந்து அவர்கிட்ட போய், சார் எனக்கு தூங்குறதுக்கே டைம் கிடைக்கல சார், நீங்கள் வந்து 9 மணிக்கு என்னை வந்து எடிட்டிங்க்கு அனுப்புகிறீங்க, முடிஞ்ச 2 மணிக்கு ஆட்டோவே கிடைக்காது, திரும்பி வருவேன். அப்போ அவர் ஒன்று சார், நீங்கள் தூங்கணுமா கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் இல்லை அப்படின்னு, நான் கற்றுக்கிறேன் சார், அவ்வளோதான். அவர் அப்படி தான் பேசுவார், அவ்வளோதான். அவர் நான் இல்லை சார் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒன்றுமே கேட்கல. அப்படி தான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவர் வந்து என்னுடைய குரு, இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய குரு அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும்னா நான் நாகா சாரை தான் சொல்லுவேன்.
தவறே செய்தாலும் ஒரு நாள் அவர் கடிந்து ஒரு நாளும் பேசினதில்லை. ஓ என்ன கேட்பாருன்னா, நேற்று நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க தெரியுமா அப்படிம்பாரு. அது ஒரு ஒரு ஒன்று நம்ம யாருமே கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கிற ஒரு சின்ன தப்பாக இருக்கும். அதை வந்து அவர் சுட்டி காட்டுவாரே தவிர அவர் ஒரு நாள் இதுவாக சொன்னதில்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னுடைய லைஃப்பில் என்ன நல்லது நடந்தாலும் என்னுடைய தொழில் சார்ந்து நான் அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லுவேன். நீங்கள் நாகாவோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பொறுமை சார், நான் அதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு விதமான லைஃப்பில் காலேஜ் முடிச்சுட்டு வர்றோம். இவ்வளோ கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கல. சேர்ந்து ஒரு மாதத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், இது நம்மளுக்கு செட் ஆகாது, ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு இது திருப்பி நான் அதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது முதல்ல நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது பர்ஃபெக்ஷன்ஸு. ஒரு விஷயத்தை அவர் வந்து யோசிக்கிற விதமும் அதை அவர் செயல்படுத்துகிற விதத்தையும் கூடயே இருந்து பார்த்ததுனால அந்த பர்ஃபெக்ஷன் அவர் அதை வாங்குற வரைக்கும் அது எவ்வளோ அதுக்காக மெனக்கிடுறாரு, அதுக்காக அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க் சார், அது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு வேலையை அந்த டயத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வேணாலும் எஃபர்ட் போடலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஒரு சின்ன தவறு அது யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. லட்சம் பேர் பார்ப்பாங்க டிவியில், அதில் ஒருத்தர் கவனித்து சொல்லுவாங்க. இன்னமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இன்றைக்கி இல்லைனாலும் பின்னாடி கவனிப்பாங்க பார். அப்போ நம்ம நினைப்போம் அரை மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறான்னு நினைப்போம். இன்றைக்கி தான் வந்து ஓடிடி வந்துடுச்சு, அதை திருப்பி விடாது கருப்புலேருந்து சிதம்பர ரகசியத்துலேருந்து இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறோம். பட் அது ஏன் அந்த விஷனில் அவர் அப்போவே சொன்னார், பின்னாடி கண்டுபிடிப்பாங்கன்னு ஏன் சொன்னார் அப்படிங்கிறதும் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அவர் வந்து அப்போவே ஏஐ பற்றி அவர் யோசிச்சிருக்கிறாரு, அப்போதே ஹேக்கிங் பற்றி அவர் பேசுவார். நான் சொல்கிறது ஒரு ஒரு 18 வருடங்களுக்கு முன்பே அதை பற்றிலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எங்கே அவர் படித்தார், எங்கே அதை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதும், நிறைய புத்தகங்கள் வேறு நான் ஃபிக்ஷன் வந்து அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்தது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அங்கே தான் என்னுடைய கணவரை பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் காதல் திருமணம் வந்து அவருடைய ரைட்டராக இருந்தார். அங்கே தான் நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம், அப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாகா சார் வந்து என்னுடைய லைஃப்பில் பர்சனலாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி மறக்க முடியாத ஒரு நபர். நீங்கள் சினிமா பார்த்த காலகட்டத்தில் யாருடைய தீவிர விசிறியாக இருந்தீங்க? யாருக்கு இல்லைன்னு கேட்டு சினிமாவுக்கே விசிறி சார். என்ன படம் போட்டாலும் அது வந்து எல்லாரும் போர்னு சொன்னா கூட அது என்னவோ எனக்கு போய் பார்த்துடணும், அந்த படத்தை பார்த்துடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஊரில் தனியாக சினிமா தேட்டருக்கு பொண்ணுங்களை அனுப்பவே மாட்டாங்க சார், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபாரினுக்கு அனுப்பிடுவாங்க, ஆனால் சினிமா தேட்டருக்கு அனுப்பவே மாட்டாங்க. அப்படியான ஒரு சூழல். அப்போது எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது படம், ஒரு ஹிந்தி படமாக இருக்கும், ஒரு மலையாள படமாக இருக்கும், தெலுங்கு. அப்பா வந்து ரொம்ப தீவிரமான சினிமா பார்ப்பார் அவர். அதனால் எங்கே போனாலும் என்னை சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது நான் தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லுவார், கேட்டுகிட்டே வருவார். அதனால் எனக்கு வந்து இவங்க தான் அப்படின்னு கிடையாது, எல்லாரையும் பார்ப்பேன் சார். எனக்கு கமல் சார் பிடிக்கும், ரஜினி, நீங்கள் யாரை காட்டுங்களேன் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கும். எனக்கு சினிமாவினுடைய பெரிய ரசிகை. நாகா கிட்ட பணியாற்றுறதுக்கு பின்னால் எங்கே உங்களுடைய பயணம் தொடர்ந்தது? சார் நாகா சார் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போ வீட்டில் வந்து பொதுவாக எங்கள் மாதிரி இந்த ஊர்களெல்லாம் அனுப்ப மாட்டாங்களே சார், சினிமாவுக்குன்னு அனுப்ப மாட்டாங்க. சென்னைக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். ஆனால் எங்கள் வீட்டில் அது ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கல, போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வருது, 3000 ரூபா செக் தராங்க. அப்போ அங்கே தான் அக்கௌண்ட்டு அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவருக்கு வந்து என்னென்னா, என்ன வீட்டில் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சார், டூத் ப்ரஷ் வாங்கினா கூட சாமி முன்னாடி வச்சு ஒரு தடவை அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர் செக்கையும் கொண்டு போய் வச்சு அவர் அதெல்லாம் பத்திரப்படுத்தி கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் அது பவுன்ஸ் ஆகிடுச்சு அந்த செக். அவர் வந்து முடிவு பண்ணிட்டார், ஐயோ இந்த தான் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு. அவரும் கொஞ்சம் பேர்ட்ட விசாரித்து இப்படி தான் இருக்கும், சினிமா அப்படி தான் இருக்கும், மீடியா அப்படி தான் இருக்கும், செக்கெலாம் பவுன்ஸாக ரூபா தரமாட்டாங்கன்ன உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். திரும்பி வந்துடு, வேணாம் நீ ரொம்ப கஷ்டப்படுற, வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் பணமே நான் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். நாகா சார் கிட்ட இருந்து வந்த உடனேயே சண்டே இண்டியன் மேகசீனில் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 1 இயர் அதில் நான் ஒர்க் பண்ணேன். அதுலேயும் வந்து ஏதோ சினிமா சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸ் பண்ணுறது, சினிமா தான் மெயின், அதுக்கப்புறம் தான் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் தான் சொசைட்டிஸ், அந்த இதெல்லாம் பார்க்குறது. சினிமா சம்மந்தப்பட்ட நல்ல இன்டர்வியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைச்சது. அது முதல்ல நான் அதை பண்ணது என்னென்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும், ஆமாம் நீ வந்து பத்திரிகையாளர் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால ஒரு 1 இயர் நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒர்க் பண்ணேன். அப்புறம் வெவ்வேறு டிஸ்கஷன்ஸ்க்கு அதெல்லாம்
எங்கள் சினிமா டிஸ்கஷன், நீங்கள் என்ன டிரான்ஸ்லேஷன் ஒர்க், என்னென்ன ஒர்க்கு உண்டோ சார், எது வாய்ப்பு கிடைக்குதோ நான் பண்ணிடுவேன். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஆடுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா போய் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் எழுத்து சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன ஒர்க் இருந்தாலும் அது எல்லாமே நான் தேடி போய் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் நீடை சரி பண்ணுறதுக்காக, ரெண்டாவது எனக்கு கற்றுக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் ரோஹிணி மேம் கிட்ட ஒர்க் பண்ணேன். அவங்களுடைய அப்பாவின் மீசை படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் நான் அவங்களோட படத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வெளியில் வந்துட்டு சீரியலுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, சீரியல்ஸ் எழுத ஆரம்பிச்சு. எப்படி அமைஞ்சது ரோஹிணியோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு? அது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய ரைட்டராக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒன் டேயில் வந்து ஒரு சென்சாருக்காக ஒரு இதை டைப் பண்ணி தர வேண்டியிருந்தது. ஒன் டே நைட்டில் அதை பண்ண வேண்டியிருந்தது. ஸோ டைப்பிங் நான் பண்ணித்தரேன் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்கிரிப்டையும் நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஃபுல் ஸ்கிரிப்டையும் நான் டைப் பண்ணேன். அப்போ அவங்க கேட்டாங்க, என்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே ஜாயின் பண்ணேன். படம் முழுவதும் சார் அந்த கதை தொடக்கத்திலேருந்து ஒன்லைனாக அவங்க வச்சுருந்த ஒரு பத்திரிகை செய்தியில் உள்ள கதை. அதில் அந்த கதை வந்து எப்படி அந்த ஒன்லைன் எப்படி கதையாச்சு, கதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்டில் இருந்து ஆரம்பித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். நான் அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து லைவ் சவுண்ட் வேறு, ரசூல் பூக்குட்டி சார் டீம் தான். கொல்கத்தாவில் வச்சு நாங்கள் பண்ணோம். அல்ஃபோன்ஸ் சார் கேமராமேன். அந்த டீமே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக வந்து அதில் நான் கற்றுக்கிட்டது என்ன, திரும்பியும் அதான் சார், எனக்கு வந்து இவ்வளவு பொறுமையாக இருக்கணும், இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும். சேரன் சார் தான் அதுக்கு ப்ரொடக்ஷன். அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். அவர் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க, ஃபினான்ஸ் தானே சரி அப்போ நான் சொன்னேன். சார் இல்லை சார், எனக்கு டைம் இருக்காது இல்லையா சார், நான் எப்படி இல்லை, நான் ஏன் டேரக்டர் இப்படி கூப்பிட்டு சொல்லும்போது நான் சரின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நாளைக்கு டேரக்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா முதல் ப்ரொடக்ஷன் என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கணும், அதுக்கான வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. தினமும் அவருடைய மேனேஜரோட உட்காந்து முடிஞ்ச உடனே என்ன செலவு இருக்குது அக்கௌண்ட்ஸ், முதல்லலாம் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் சார், ஐயோ தூங்குற நேரத்தில் இப்படி உட்கார வச்சுருக்கிறாங்களேன்னு. அப்புறம் போக போக எனக்கு அது அது முக்கியமாக அதை பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஒரு பெரிய ஃப்ரீடம் இருந்தது. ரோஹிணி மேம் கிட்டேயும் சரி, சேரன் சார் கிட்டேயும் ஒரு ஃப்ரீடம் இருந்தது. என்ன ஒர்க் வேணாலும் பண்ணலாம். செட்டில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்க, அதில் நிறைய குழந்தைங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணுற பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சினிமாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சினிமாவை பற்றி உங்களுக்கு ஒரு பிம்பம் இருந்திருக்கும். ஆமாம். பக்கத்தில் இருக்கும்போது அந்த பிம்பத்தோடு ஒத்து போச்சா சினிமா, இல்லை மாறுபட்டிருந்ததா? நிறைய மாறுபட்டிருந்தது சார். நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டேன். சினிமா இவ்வளோ பேர் கேமராக்கு பின்னாடி இருப்பாங்கங்கிறது என்னால் கற்பனையே பண்ண முடியல. போய் அந்த கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் இறங்கும்போது திருவிழா மாதிரி இருந்தது சார். இத்தனை பேர் இருப்பாங்கன்னு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. இது அதற்கு முன்னாடி ரொம்ப குழந்தைத்தனமாக எல்லாருக்கும் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் மாறும் இல்லையா சார், டூயட்லலாம் ட்ரெஸ் மாறும்போது நான் வந்து அது ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் ட்ரெஸ் மாறிடும். இவ்வளவு தான் சார் அறிவாக இருந்தது சின்ன வயசில். அப்புறம் போக போக வேற ஏதோ அப்படின்னு இந்த எடிட்டிங்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே ரொம்ப பின்னாடி பேராக தெரியும். எடிட்டிங் அப்படிங்கிறது இங்கே வந்த பிறகு தான் இது ஒரு பெரிய ப்ராசஸ், இதில் இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இது சாதாரண இல்லை அப்படிங்கிறதெல்லாம். ஒரு சின்ன தவறு நடந்ததுன்னா அது எவ்வளோ பாதிக்குது. அப்போது இது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் மைண்டில் ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறதே மனசில் பதியுது. அது வரைக்கும் எனக்கும் ஒரு கிளாமரஸான ஒரு ஃபீல்டாக தான் எனக்கு இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு முரண் இருந்தது நீங்கள் நினச்ச சினிமாவுக்கும் பார்த்த சினிமாவுக்கும்? நம்ம பார்க்குற சினிமா அப்படிங்கிறது அது ஒரு கனவு தான். ஆனால் அந்த கனவுக்கு பின்னாடி இவ்வளோ யதார்த்தம் இருக்குது, இவ்வளோ பெயின் இருக்குது, இவ்வளோ திட்டு வாங்க வேண்டி இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததும் எனக்கு பிடிச்சிருந்ததும் அதுதான் சார். நிறைய திட்டு வாங்கியிருக்கீங்களா? நிறைய வாங்கியிருக்கேன் சார். நிறைய திட்டு ஆமாம் வாங்கியிருக்கேன். நாகா சாட்டை வாங்க மாட்டேன், அவர்கிட்ட அசோசியேட்டை வாங்குவேன். அவர்கிட்ட வாங்கியிருக்கேன், அழுதுருக்கேன், செட்டில் அழுதுருக்கேன், ஐயோ என்னை திட்டாங்களேன்னு அழுதுருக்கேன். அதெல்லாமே நடந்திருக்குது. நீங்கள் முதல்ல பணியாற்றி அந்த படம் வரவே இல்லை இன்னி வரைக்கும். ஆமாம். எப்படி இருக்குது அதை நினைக்கும் போது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப பட் என்னைக்காவது ஒரு நாள் அது வரும். தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அந்த படத்தில். என்னுடைய லாஸ்ன்னு கேட்டால் படம் வரலைங்கிறத தாண்டி எனக்கு இல்லை. ஆனால் அது எவ்வளோ ஒரு டைரக்டருடைய கனவு, ஒரு ப்ரொடியூசருடைய கனவு, அப்போது என்னை விட பெயின் அவங்களுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிறேன். ஒரு நாள் அந்த படம் வரும்போது நம்மளுடைய பேர் அந்த பேரில் வரும்போது அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரோஹிணி மேம்க்கு அப்புறம் நான் சீரியல் எழுத வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் அப்போ தான் ஆச்சு. அடுத்தடுத்து குழந்தைங்க, என்னுடைய ப்ரொஃபஷனுக்காகவே 2 குழந்தைங்க அடுத்தடுத்து சார். 2 பேருக்கு 1.25 வயசு தான் வித்தியாசம், 2 பெண் குழந்தைங்க. அவங்களுடைய டெலிவரியிலேயே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால குழந்தைங்களோடையே இருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ தான் நான் நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். நிறைய சினிமாவை பார்த்தோம், படித்தோம்.
ஸ்க்ரீன் ப்ளே பற்றி அப்படின்லாம் அதுக்கான டைமாக அதை எடுத்துக்கிட்டேன். நிறைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 புத்தகங்கள் அந்த காலகட்டத்தில் வந்தது தான். அப்போ குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிறாங்க, அவங்களுக்கு ஒரு விவரம் தெரிய ஆரம்பிக்குது, அவங்கள விட்டுட்டு போகலாம் தைரியமாக அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சீரியல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நான் சீரியலுக்கு வந்தேன். உங்களை மிகவும் கவர்ந்த சினிமா அப்படின்னா எந்தெந்த படங்கள்? சார் நிறைய இருக்குது சார், ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இதுதான் இல்லை, எங்கள் அப்பாவோட பார்த்த முதல் எனக்கு கரகாட்டக்காரன் தான் என்னோட நினைவு தெரிந்து நான் பார்த்த முதல் படம். அப்படியா? ஆமாம், அதுதான் நல்ல ஞாபகம் இருக்குது. அதுதான் என்னுடைய முதல் படம். அதிலிருந்து கரகாட்டக்காரன் படம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படம். அதிலிருந்து ஆரம்பித்து வேர்ல்டு மூவி வரைக்கும் எவ்வளவோ படங்கள் சார். இதுதான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சில டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், திரும்பி திரும்பி பார்ப்போம். அது மாதிரி நிறைய படங்கள், எல்லா படங்களையுமே பிடிக்கும் சார். தனியான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்படி நீங்கள் பார்த்த முதல் திரைக்கலைஞர் யார்? ஒய்ஜி மகேந்திரன் சார். அவர் தான் இல்லை, ஃபஸ்ட்டு முகேஷ், ஒரு ஹிந்தி ஆக்டர் முகேஷ், அவர் தான் பார்த்தேன் செட்டில். அதுக்கப்புறம் தமிழ்லன்னா ஒய்ஜி மகேந்திரன் சார் சிதம்பர ரகசியத்தில் நடிச்சிருந்தாங்க. அவர் தான் முதல்ல நான் பார்த்தவர். அதுக்கப்புறம் மோகன்ராம் சார் அதில் பண்ணியிருந்தாங்க, தேவதர்ஷினி பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாரையுமே ஸ்க்ரீனில் பார்த்து நேரில் பார்த்தது இவங்கள தான் முதல்ல பார்த்தேன். நீங்கள் பத்திரிகையில் பணியாற்றிய போது பல பேரை நேர்காணல் பண்ணதாக சொன்னீங்க. யார் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? சார் த்ரிஷா பண்ணியிருக்கேன். த்ரிஷா, நாசர் சார், பசுபதி, இவங்க பாலு மகேந்திரா சார், பாலச்சந்தர் சார், 60 பேர் பண்ணியிருக்கிறேன் சார். அப்போ கரண் அவர் பண்ணியிருக்கிறேன், பாரதி ராஜா சார், சேரன் சார் பண்ணியிருக்கேன், பாலாஜி சக்திவேல் சார், தமன்னா. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். பிசி ஸ்ரீராம் சார் முதல்ல வந்து இன்டர்வியூனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி இது பண்ணி எல்லார் மாதிரியுமான கேள்விகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் நான் போவேன். ராதிகா மேம் இவங்க எல்லாரும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப பயப்படுவேன் சார். அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஆளுமைகள் இல்லையா, நம்ம தப்பாக கேட்டுறக்கூடாது, இந்த பயம் எல்லாமே இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நிறைவாக இது எல்லாரையுமே சார் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த இன்டர்வியூ நல்லா இருந்தது, மற்ற கொஸ்டின்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பிசி சார் சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வியூஸ் நான் கொடுத்தது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் எப்போவுமே என்கிட்ட அவர் சொல்லுவார். நல்ல அனுபவம் சார். இப்போது இன்டர்வியூனால் நம்ம பேசுறது வந்து ஒரு நம்மளுக்கே தெரியும் இவ்வளோ தான் வரப்போகுது பக்க கணக்கில் அப்படின்னு. ஆனால் அவங்க அதை தாண்டி சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க சார். அதுதான் எனக்கு ரொம்ப லேர்னிங்காக நான் எடுத்துக்கிறது. இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு அரை மணி நேரம் டைம்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகி அவங்க பேச ஆரம்பிப்பாங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. சில சமயங்களில் அவங்கள்ட்டே நான் சொல்லுவேன் சார், அவுட் ஆஃப் இதை வச்சுக்கலாம், நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமான்னு நான் அவங்களுடைய ஒர்க்கு பற்றி பர்சனலாக ஒர்க்கு பற்றி நான் சில சமயம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளவு கவனிச்சுட்டு வந்திருக்கீங்களா, இவ்வளோ பார்த்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதுலேருந்துமே நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் ஆன்சர் நான் சொல்லுவேன், இதை நான் யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த 60 பேருக்கு மேலே நான் பண்ணதுங்கிறது என் லைஃப் டைமில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். அந்த பேட்டிகளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் எந்த பேட்டியை சொல்லுவீங்க? சார் பாலு மகேந்திரா சார் எடுத்ததும், பாலச்சந்தர் சார் எடுத்தது, பிசி சார் எடுத்தது, இந்த 3 வந்து எனக்கு மிக முக்கியமான ஒரு இன்டர்வியூ. அப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் எடுத்தது. வெவ்வேறு ஆங்கிளில் சினிமா என்ன வித்தியாசமான விஷயத்தை அவங்ககிட்ட வெளிக்கொண்டு வந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வெளிக்கொண்டு வந்தேனான்னு தெரியல சார். ஆனால் பிசி சார் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் வந்து முதல்ல தர்றதுக்கு ரொம்ப யோசிச்சார். எல்லார்ட்டையும் கொடுக்கறதுக்கே. ஆமாம், எல்லார்ட்டையும் கேட்குற போகிறது தானே நீங்கள் எங்கிட்டையும் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் எனக்கு உங்களோட ஒர்க்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே சரி ஒரு அரை மணி நேரம் ஓகே அவங்களுக்கு. நான் 3 மணி நேரம் பேசினார் சார். அந்த டேப்பு முழுக்கவே இருக்குது. அப்போ அவர்கிட்ட பேசும்போது என்னென்னா, எனக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு ஃப்ளோவாக அது வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. ரொம்ப நிதானமாக தான் அவர் அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே உள் வாங்கி அவர் சொல்கிறதுக்கு அந்த டைம் அவர் எடுத்துக்கிட்டதும், மிக முக்கியமாக அவர்கிட்ட நான் வியந்த ஒரு விஷயம் என்னென்னா சார், இலக்கியம் வந்து உங்களுடைய ஒளிப்பதிவில் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நல்லா தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர். அப்போது புளியமரத்தின் கதைன்னு சுந்தரராமசாமியினுடைய ஒரு புத்தகம் இருக்குதுல்லையா சார், நான் அதை படிச்சிருக்கேன். அதுக்கு அவர் கேட்டார், நீங்கள் அதை படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டார். நான் அதை படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு சீன் சொல்கிறாரு சார். அவர் வந்து புக்கில் படித்த சீனுக்கும் ஒரு கேமராமேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அந்த சீனை பார்த்ததுக்கும், அந்த புளியமரம் அதில் வந்து புளியங்கொட்டையை வந்து காலையில் அதிகாலையில் வந்து எடுப்பாங்க. அந்த சீனை ஒரு லைட் அண்ட் இதோட சொன்னார் சார், அந்த இமேஜோட சொன்னார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் சொன்னார்,
அப்போ சொல்லும்போது அவர் எங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒரு புத்தகத்தை மற்றவர்கள் வாசிக்கிறதுக்கும் நான் வாசிக்கிறதுக்குமான வித்தியாசம் எனக்கு விஷுவலாக தான் பதியும், இமேஜாக தான் பதியும் சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறாரு. அப்போ அது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. என்னால் ஒரு விஷயத்தை இமேஜாக தான் பார்க்க முடியும், லைட்ஸ் அண்ட் ஷேடாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் அந்த பதிவு பண்ணது எனக்கு முக்கியமாக இருந்தது. பாலுமகேந்திரா சார் இன்டர்வியூவில் நான் வந்து எல்லாரும் கேட்குற ஊட்டியை எப்படி உங்கள் கண்ணால் அதை நான் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன், அந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதை பேசும்போது வேற ஒரு கேள்வியை அதை முன்வைக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் வந்து மெரினா கடற்கரையில் வாக்கிங் போவேன், நான் பீச்சில் வாக்கிங் போவேன். அப்போ ஒரு நாள் பார்க்குறேன் சூரியன் வருது, ஒருத்தர் கூட நின்று அதை வியந்து பார்க்கல. நான் கையெடுத்து கும்பிட்டேன். ஏன்னா தினமும் அந்த சூரியன் வந்துட்டு போகுது. கடவுளை விட அல்லது இயற்கையை விட இந்த பிரபஞ்சத்தை விட ஒரு கேமராமேன் இருந்துட முடியுமா, ஒரு பெயிண்டர் இருந்துட முடியுமா, ஏன் யாருமே அதை கவனிக்கல? நான் அதை கேமரால காட்டும் போது எல்லாரும் என்னை வியக்கிறாங்க. ஆனா கண்ணு முன்னாடி நம்ம பாருங்க எவ்வளவு நம்மளை சுத்தி இயற்கை இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது. அப்புறம் வந்து ஒரு ஒரு தீக்குச்சியை வச்சு ஒரு எடிட்டிங்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் சார். எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி அவங்க பேசும்போது சொல்கிற விஷயங்கள். அப்புறம் பாலச்சந்தர் சார் கிட்ட இன்டர்வியூ பண்ணது வந்து அவருடைய படங்களுக்கான பாடல்களில் எப்படி வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவீங்க, சிச்சுவேஷன் அண்ட் யுவர் சாங்ஸ் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட பேசினது. அப்போது அவருடைய அந்த ஸ்பான்டேனிட்டி இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட 80 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு, சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் மைண்டில் எத்தனை இருக்கும், ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் அவர் விளக்கினது எப்படி நான் அதை உள்வாங்கினேன். ஏன்னா அவருடைய படங்கள்ல தான் ஒரு பாட்டு கூட பாட்டு அப்படின்னு இருக்காது, வெறும் பாட்டு அப்படின்னு இருக்காது. அதுக்கு முன்னாடி கதை இல்லையா, கதை முன்னாடி ஒரு சீன் இருக்கும், அதோட கலந்து இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுமே சிச்சுவேஷன் சொல்லி தானே வாங்கியிருப்பாரு. அப்போ பாட்டுக்குன்னு அவர் எப்படி யோசிக்கிறாரு, அது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு பேட்டியாக அவர் சொல்லியிருந்தார். பேசும்போது புன்னகை மன்னன் படத்துக்கு பதிலாக புன்னகைன்னு சொல்லிட்டார். அப்போ நான் ரொம்ப மெதுவாக சொல்கிறேன், சார் அது புன்னகை மன்னன் படம் புண்ணியம் இருக்கும், எனக்கு தெரியாதா, ஏன் படம் நான் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு கோவப்படல ஒரு மாதிரி இதுவாக சொன்னோடனே நான் விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேற ஏதோ பேசிட்டு சட்டுன்னு சொல்கிறாரு, தப்பாக சொல்லிட்டேம்மா, கரெக்டு நீங்கள் சொன்னது கரெக்ட், அது புன்னகை மன்னன், புன்னகை இல்லை. எனக்கு அது அப்புறம் வந்து ஆமாம் சார், வெள்ளை சட்டை ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாரு. எங்கள் கேமராமேன் சொன்னாங்க, நம்ம ஒயிட் பின்னாடியும் ஒயிட்டு அதுவும் ஒயிட்டு எப்படி மாற்ற சொல்கிறது அப்படின்னோடனே நாங்கள் 2 பேரும் தயங்குறோம். என்னாச்சு எடுக்கலையா, ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னோடனே ரொம்ப தயங்கி சொல்கிறோம். அப்போ அவரோட அசிஸ்டண்ட் மோகன் ஒருத்தர் பண்ணியா சார், அவர் வந்து சொல்கிறார், ஏன் நீங்கள் அவர் வந்து அலக்களிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை கரெக்ட் அவங்க சொல்கிறது, நான் போய் மாற்றிட்டு வரேன்னு மெனக்கட்டுன்னு போய் மாற்றிட்டு வந்தார் சார். ஏன் அவங்க வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட திறமை மட்டும் இல்லை சார், அவங்க ஆட்டிடியூட் அதுதான் அவங்களை அந்த இடத்துல. நான் என்ன சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது அவர் என்னையும் ரொம்ப ஃப்ரீயாக்கி அவர் அவ்வளோ, நீ உன வயசு என்ன அப்படின்னு கேட்டார் பேசிகிட்டு இருக்கும்போது. நான் வந்து என்னுடைய வயசு சொன்னேன். எவ்வளோ படம் பார்த்துருக்க நீ, உன் வேலையே தான் வச்சுருந்தியா, இதுக்கெல்லாம் போவியா, காலேஜ் ஸ்கூலுக்குலாம் போகிறது உண்டா அப்படின்னு நான் சொன்னேன், போவேன் சார். அப்புறம் ஏன் இவ்வளோ படம் பார்த்து வச்சுருக்க நீ அப்படின்னாரு. சினிமாவில் வர ஆசையெல்லாம் இருக்குது போல இருக்குது அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னு. அதான் தெரியுதே அப்படின்னாரு. மொத்தம் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? மொத்தம் 10 புத்தகங்கள் வந்திருக்கு. அதில் 2 சிறுகதை தொகுப்பு, மற்ற எல்லாமே கட்டுரை தொகுப்புகள், எல்லாமே சினிமா சார்ந்த கட்டுரைகள். உங்களுக்கு பிடித்த புத்தகம் இது நீங்கள் எழுதினதில்? கதை டு திரைக்கதை. அயல் சினிமான்னு ஒரு பத்திரிக்கை வந்து அதுக்கு பொறுப்பாசிரியராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஃபாரின்லலாம் வந்து ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ தானே சார் அதிகமும் திரைக்கதையாக கொண்டு வருவாங்க. அப்போது எப்படி வந்து அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, புத்தகத்தில் எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அந்த கதையை எப்படி வந்து ஸ்க்ரீன் ப்ளேயாக மாற்றுறாங்க, எப்படி ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது பெரிய எழுத்தாளர்கள் கிட்ட கேட்டோம், தொடர்ந்து இதை பற்றி பண்ணுறவங்க கிட்ட அந்த புத்தகத்தையும் படித்து அந்த படத்தையும் பார்த்து அந்த ஸ்கிரிப்டையும் படித்து நீங்கள் கதையிலேருந்து எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னு எழுத முடியுமான்னு கேட்கும்போது அவங்க யாருக்குமே டைம் இல்லாது, புரிந்து கொள்ள வேண்டியது தான். அப்போ நம்மளே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மாதத்திற்கு ஒரு புக்கு, அதோடைய ஸ்கிரிப்ட் படித்து அந்த படத்தையும் பார்த்து எப்படி வந்து அந்த கதையிலேருந்து ஸ்க்ரீன் ப்ளேயாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு புத்தகம். எனக்குமே ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதோடையே வாழ்ந்த மாதிரி இருந்தது சார், அது பிடிச்சது. இன்னொன்று மாதர் திரையுலகுன்னு சொல்லி, நம்மளுக்கு எல்லா நாட்டிலையுமே ஒரு விமன் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய படங்கள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வேறு எந்த படமுமே பார்க்காம விமன் டைரக்டர்ஸ் வேர்ல்டு லெவலில் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய படமாக பார்க்க, ஜேன் கேம்பியன்னா அவங்களுடைய படங்கள் மட்டும் பார்ப்பேன். அதை பற்றியான ஒரு அது வந்து வாரம் எழுதினேன் சார். அப்போ வாரம் அவங்களுடைய படங்கள் மட்டுமே பார்க்குறது, அதுவும் எனக்கு ரொம்ப, அது எல்லாமே கை குழந்தையாக இருக்கும்போது எழுதின
அது எழுதினேன். இந்த 2 புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிரான்ஸ்லேஷனில் மேதைகளின் குரல்கள்னு வேர்ல்ட் டைரக்டர்ஸோட இன்டர்வியூஸ் டிரான்ஸ்லேட் பண்ணேன். கடைசியாக நீலம்க்கு வந்து கருப்பு திரைன்னு பிளாக் சினிமாவை பற்றி பிளாக் பண்ண முதல் அவங்களுடைய படங்கள், ஸ்பைக்லி பற்றி இது மாதிரியான ஒரு தொடர் வந்து ஒரு 15 வாரம் எழுதினேன். அதுவும் எனக்கு ரொம்ப அதோட வாழ்கிறோம் இல்லையா சார், அதோட வாழ்ந்து ஒவ்வொரு படமாக பார்த்து பார்த்து எல்லா புத்தகமே சார், எல்லா புத்தகமே எனக்கு பிடிச்சி எழுதினது தான். ஆனந்த விடலில் நீங்கள் எழுதின கட்டுரை தான் திரையெல்லாம் செண்பகப்பூ. சார் நான் விகடன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு தொடர் எழுதுறீங்களா, நான் ஃபிக்ஷன் ஒன்று, கட்டுரை தொடர் ஒன்று எழுதுங்க, நீங்களே ஐடியா யோசிச்சுட்டு வாங்க, எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க, உங்களுடைய அனுபவங்கள் பற்றி எழுதுங்கன்னாங்க. அப்போ எனக்கு என்னுடைய அனுபவங்கள்னு யோசிச்சோன்னா ஒரு 4 வாரத்துக்கு மேலே தாண்டாது. அப்போது நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி எழுதலாம் பெண்களுக்கும். அப்போது அதை எப்படி எழுத முடியும், இத்தனை வாரங்கள் எழுத முடியுமா, குறைந்தபட்சம் 15 வாரமாவது போகணுமே அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இது இருக்குது, இதை எழுதலாம் அப்படின்னு ஆரம்பித்து எழுதினது தான். அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. பெண்களும் கூந்தலும் அப்படின்னு வச்சுட்டு அதை எப்படி தமிழ் சினிமா காட்டியிருக்குது அப்படின்னு. அப்புறம் சில்க் ஸ்மிதாவை வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அவங்கள பிடிக்கும். நான் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி உட்கார போகிறேன், பின்னாடி ஆட்டோவுக்கு பின்னாடி வந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சில்க் அப்படின்னு போட்டு சில்க் அவங்களுடைய படத்தை போட்டிருக்காங்க. புது ஆட்டோ. நான் அந்த ஆட்டோ புக் பண்ணிட்டு ஏறி உட்காரும் போது பார்க்குறேன் அந்த பையனுக்கு 25 வயசு தான் இருக்கும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்களுடைய ஆட்டோவா தம்பி? ஆமாம். பின்னாடி சில்க் அவங்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க சின்ன பையனாக குழந்தையாக இருந்திருக்கணும் அவங்க இருக்கும்போது, எப்படி உங்களுக்கு அப்படின்னோடனே அவர் வந்து சில்க்கை பற்றி ஒரு வியூ சொல்கிறாரு சார். அந்த அம்மா கிட்ட ஒரு பவர் இருக்குது, அவங்க கண்ணில் ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட பேச அவருடைய பாயிண்ட்டை ஆட்டோவுக்கு பின்னாடி அவங்கள பற்றி எழுதி வைக்கணும்னா அவங்களுக்கு ஏன் அவருக்கு பிடிக்குது, அந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க சார். அந்த பாதிப்புங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி அவங்களோட கிளாமரில் அவங்க பாதிப்பு ஏற்படுத்தலை, அவங்க ரெபல்னு நினைக்கிறார் சார் அவர். அந்த அம்மா ஒரு ரெபல் அப்படிங்கிறது தான் அவர் மொத்தமாக அந்த காலத்து அவர் சொல்ல, அந்த காலத்துலலாம் சினிமாவில் அந்த அம்மா மாதிரி இருந்துட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைங்க அப்படின்னு அவர் ஒரு ரெபல் மாதிரி நினச்சி. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது இப்போ உள்ள நிறைய பேர்ட்ட அவங்க ரெபல் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. மனோரமாச்சியை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன் சார். இவங்க 2 பேரும் வந்து இண்டிவிஜுவலாக எழுதினது. இன்னும் ஒருத்தங்களை பற்றி எழுதணும்னு நினச்சேன், எழுத முடியும். எனக்கு ஜெயலலிதா அவர்கள் பற்றி அவங்களோட திரை இதை மட்டும் எழுதணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஒரு நல்ல ஒரு அனுபவம் சார் அந்த தொடரை வாரம் எழுதினது வந்து அவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. புக் ஃபேரில் வந்து ஒரு அம்மா கிராஸ் பண்ணி போனவங்க என்னை அடையாளம் தெரிஞ்சுட்டு கையை பிடிச்சிட்டு அழறாங்க. நம்ம அவ்வளோ ஒன்றும் அதில் அவ்வளோ ஒன்றும் எழுதிடலையே அப்படி தான் எனக்கு, நம்ம அப்படி ஒன்றும் எழுதிடலைன்னா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என் பெரியம்மா அம்மா அக்காவோட சினிமா பார்த்துருக்கேன் தேட்டரில் போய், இப்போ யாருமே உயிரோடு இல்லை, அவங்க யாருமே இல்லை, ஆனால் அந்த நினைவை நீங்கள் எனக்கு வந்து திருப்பி கொடுத்துட்டீங்க, வாரம் அதுக்காகவே நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குதுல்ல அதில் அப்படின்னு எனக்கு பட்டது. தீபாவுக்கு முதல் அடையாளத்தை பெற்று தந்தது எந்த படைப்பு? மேதைகளின் குரல்கள். அதுவும் பெண்ணென்று சொல்வேன் 2 புத்தகமும். ஆனால் மேதைகளின் குரல்கள் தான் பரவலாக நிறைய பேர்கிட்ட அது கொண்டு சேர்த்தது. இப்போ வரைக்கும் நிறைய டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க, எங்களுடைய மேஜையில் அந்த புத்தகம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரஞ்சித் சார்லாம் அப்போ அட்டை கத்தி முடிச்சிருந்த சமயம் அவரே வந்து அறிமுகப்படுத்திட்டு என் அசிஸ்டன்ட் எல்லார்ட்டையுமே அந்த புக்கு கொடுத்துருக்கேங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அயலி இதோடைய டைரக்டர் பார்க்கும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, என் தீபா இவங்க தான் அப்படின்னோடனே ஒரு ஃபார்முலா வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து நீங்கள் ஜா தீபாவா அப்படின்னு கேட்டால் அவர் பையிலேருந்து எடுத்து அந்த பாருங்க நான் எப்போவுமே உங்கள் புக்கை வச்சுருப்பேன் அப்படின்னாரு. அந்த புத்தகம் வந்து அது என்னுடைய, நான் டிரான்ஸ்லேட் மட்டும்தான் சார் பண்ணேன், கிரெடிட் எல்லாமே வந்து வேர்ல்டு டைரக்டர்ஸ்க்கு தான், அவங்களோட இது தான் நான் பண்ணேன். அது என்னை பரவலாக நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது. அது திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறதுல ஆர்வம் உண்டா சார்? திரைப்பட விமர்சனம் நான் பண்ணதே இல்லை, ஆனால் என்னவோ என்ன விமர்சகருங்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன் சார். ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அல்லது நல்ல டைரக்டர் ஐயோ இப்படி ஒரு படம் பண்ணிட்டாரேன்னு வருத்தமாக இருந்தது அப்படின்னா மட்டும் அதை பற்றியான ஒரு பதிவு எழுதியிருக்கேன். ஆனால் விமர்சனம் நான் பண்ணதில்லை, பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதியில் இருக்கேன். பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து இருக்கின்ற விமர்சனங்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஒரு படத்தை அவசரப்பட்டு முதல்ல விமர்சனம் பண்ணக்கூடாது, நிதானமாகவே ஒரு படத்தை பண்ணலாம். அவ்வளோ அவசரமாக வெள்ளிக்கிழமையே பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட். அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவ்வளோ அவசரப்பட வேணாங்கிறது முதல் தாட் சார். இது வந்து கமர்ஷியல் படம் வருது, அதுக்காக வந்து என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், கமர்ஷியல் படம் தானே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு பரபரப்புக்காக பண்ண வேணாம் அப்படிங்கிறது. ஒரு டைரக்டர் ஒரு படத்தை உண்மையாக ஒரு இன்டென்ஸாக கொடுத்துருப்பாரு,
ஆடியன்ஸும் அதை பார்த்துருப்பாங்க. ஆடியன்ஸை தாண்டி அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சகர் சொல்லணும். எல்லாருமே விமர்சகர் தானே சார். படம் பார்க்குற எல்லாருமே, படம் பார்த்துட்டு வெளியில் வர்ற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கருத்து இருக்கும், விமர்சகர்கள் தானே. அதை கடந்து ஒரு விமர்சகருக்கு அந்த படத்தில் ஒரு பாயிண்ட் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு வேற ஒரு ஆங்கிள் சொல்லணும். நிஜமாவே அது ஒரு எதிர் விமர்சனமாக இருந்ததுன்னா அது ஏன் அப்படின்னு சொல்ல வரணும். இங்கே பாதி பேர் இப்படி இருந்திருக்கலான்னு சொல்கிறதுக்கு விமர்சகர்கள் தேவையில்லை. அது டைரக்டர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன தோணிச்சோ அதை தான் பண்ணுறாரு. அப்படி இல்லாமல் என்ன எதனால் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லணும். அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லாமல், ஒரு பரபரப்பாக இல்லாமல், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கிரிட்டிசிசம் இருக்கணும். அதற்கு கொஞ்சம் ஆழமாக சினிமாவை தெரிஞ்சிருக்கணும், சினிமாவுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பல பேருக்கு சில டேரக்டர்ஸ் பேரே தெரியல சார். இப்படி ஒரு டேரக்டர்கள் தமிழில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதற்கு முன்னாடி இப்படி ஒரு முயற்சி நடந்திருக்குது, எதுவுமே புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியல. அது இல்லாமல் சினிமா தானே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வர வேணாம். இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, லெகசி இருக்குது, இவ்வளோ பேர் இதற்கு முன்னாடி ரோடு போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறத. ஒரு இயக்குனரை விடவும் ஒரு பார்வையாளரை விடவும் அவங்களுக்கு சினிமா மேலே இன்னும் ஒரு எம்பத்தி இருக்கணும், அந்த கலை மேலே ஒரு பற்றுதல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அவங்க கண்ணா பின்னான்னு பண்ண மாட்டாங்க ஒரு விமர்சனத்தை. திரை விமர்சனங்களை பற்றி ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் கூட நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வாதங்களை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதில் பதிவு செய்திருந்தீங்க. அதற்கு பின்பு நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் வந்தது சார். ஒருத்தர் ரொம்ப காமெடியாக இருந்தது, ஃபோன் பண்ணி, நான் மறுநாள் உங்களை பார்த்தேன், அந்த தெருவில் பார்த்தேன், நீங்கள் என்னங்க தைரியமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அவ்வளோ ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசுறீங்க, நான் என்னங்க பேசிட்டேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார், நான் அவ்வளோலாம் ஒன்றும் பேசவே இல்லை. நான் சில விமர்சகர்கள் அவங்களே ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி நல்லா இருந்ததுன்னு அவங்களே சொன்னாங்க, நல்லா பேசியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் என் மனதில் தோணிச்சு சார், நான் பேசிட்டேன், எனக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கும், இதை திருப்பி வந்து இதை நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்கங்கிறது எனக்கு அந்த ஐடியாவே எனக்கு இல்லை. எனக்கு ரொம்ப நாள் மனதில் இருந்து தான் அன்றைக்கி நான் சொன்னேன். யார்கிட்ட உங்களுடைய விமர்சனங்களை பகிர்ந்துக்குவீங்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு என்ன படமாக இருந்தாலும் நான் சேர்ந்து போயிட்டு வரும்போது கொட்டி தீர்த்துருவேன். அது தக்லீஃப் தான் எனக்கு வந்து ரொம்ப சமீபத்தில் இதுவான படம். மணிரத்னம் சாரும் கமல் சாரும் மாஸ்டர்ஸ் திரைக்கதையில் ரைட்டிங்குடைய பவர் தெரிஞ்சவங்க. அப்போ அதுதான் எனக்கு மைண்டில், மேக்கிங் இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லை. எனக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரைட்டிங் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு, அதுக்காக தான் நான் போனதே. அதில் தான் ஏமாந்ததும் சார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு செட் ஆஃப் படம் வந்ததில்லை சார், வாழை வந்தது, மெய்யழகன், ஜமா. எனக்கு வந்து தமிழ் சினிமா வந்து வேற டோனுக்கு போயிடுச்சு, நல்லா கொட்டுக்காளி வரிசையாக அப்படி வந்தது இல்லையா சார், அந்த படங்கள் எல்லாமே. அதெல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது, வேற ஒரு தளத்துக்கு போச்சு. இப்போ திருப்பி வந்து 3BHK, குடும்பஸ்தன் அப்படின்னு மத்தியத்தர அவங்களுடைய படங்கள் எல்லாமே அவங்களுடைய லைஃப்பை சொல்கிற படங்கள்னு வரிசையாக வருது, நல்லா இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகி யார்கிட்டையாவது பேசுறது உண்டு. இப்போ ஒரு பிரபலமான கதாநாயகன் பார்த்தீங்கன்னா அஜித் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து கமர்ஷியலான வெற்றி படமாக இருக்குது. இன்னொரு பக்கம் விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படம் ட்ரை பண்ணுறாரு, வித்தியாசமான ஜானரில் இருக்குது. அந்த படம் அந்த வெற்றியை அடைய மாட்டேங்க. விடாமுயற்சி வந்து ரொம்ப நல்ல படம் சார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து அஜித் அவர்கள் மேலேயும் விஜய் அவர்கள் மேலேயும் நாம் ஒரு இமேஜை வந்து தூக்கி வச்சிட்டோம். முதல்ல படம் பார்க்குறவங்க அவங்களுடைய ரசிகர்களாக இருந்துடுறதுனால அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்து அவங்க வந்து திருப்பதியில் போய் வெங்கடாஜலபதியை பார்க்க போகிற மாதிரி போகிறாங்க சார். அந்த இடத்துல வெங்கடாஜலபதி வேறு சாமி இருந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஏமாற்றம் இருக்கும். கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டாக அதுதான். அவங்க என்னுடைய ஸ்டார் இப்படி இருக்கணும், இப்படி தான் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரோவே நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும், நாங்கள் கைத்தட்டணும், அவங்க போகிறதே கைத்தட்டுறதுக்கு ஒரு ஃபிக்ஸேஷனோட போகிறாங்க, எனக்கு கைத்தட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, இதுதான் அவங்க கேட்குறது. நான் ஒரு பஞ்ச் டைலாகுக்கோ அவங்களுடைய ஃபைட்டுக்கோ அவர் இப்படி திரும்பி பார்த்தாலும் நான் கைத்தட்டணும், அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா அவங்க போகிறதே சார். இப்போ அவங்கள நீங்கள் முதல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லைனாலே அப்போ வந்து இல்லை இந்த படம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அதற்கு பிறகு தான் நார்மல் ஆடியன்ஸ் எல்லாருமே அதை கேட்டுட்டு தான் போகிறாங்க அந்த படம் எப்படி இருக்குதுன்னு. அப்போ ரொம்ப கஷ்டம்தான் சார் இதை பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ அவர் வந்து பிங்க் பண்ணாங்க, அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அவர் ரொம்ப சட்டிலாக அழகாக பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த படம் பிடிச்சிருந்தது. ஆனால் தொடர்ந்து ஏன் அவரால் அதை பண்ண முடியலன்னா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்குது. ரசிகர்களையும் குறை சொல்ல முடியல, அவங்களையும் வந்து தவறாக சொல்ல முடியலை. அதனால தான் அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். அஜித் சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது என்னென்னா காலா கபாலி பண்ணிகிட்டே அவர் வந்து இதை பண்ணுறதும்,
இந்த இடத்துல வந்து குட் பேட் அக்லி பண்ணிக்கிட்டே விடாமுயற்சி பண்ணுறதும் தங்களை பேலன்ஸ், எனக்கு பிடிச்ச ஒரு படம் உங்களுக்கு பிடித்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. விடாமுயற்சி எனக்கு பிடிச்சிருந்தது. முதல்லயே எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லி எனக்கு தெரியும் அது வந்துட்டு நார்மல் அஜித் சார் படம் மாதிரி இல்லை அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படம். பொதுவாக திரைப்படங்களை பார்க்கும்போது எந்த அம்சம் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்துவீங்க? ஸ்க்ரீன் பிளே தான் சார். முதல்ல நம்ம ரசிகராக தானே போவோம், எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டோம். அந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணும். அப்போ அந்த கதையை எப்படி சொல்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான். சில படங்கள் ரொம்ப ஒன்றுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் நம்மளுக்கு பிடிச்சிடும். ஜே பேபிலாம் அப்படி தான், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உருவசி மேம் நடிச்சிருக்கிறாங்கிறதுக்காக மட்டுமே போய் பார்த்த படம். எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. அது மாதிரி சில படங்கள், லப்பர் பந்துலாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த படம் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பில் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது, பிடிச்சிருந்தது. படம் போய் உட்காந்து நம்மளை என்கேஜ் பண்ணிடணும். இந்த இடத்துலையும் நம்ம யோசிக்கவே, லாஜிக்கலாவோ இதுவாவோ யோசிக்கவே விடாமல் நம்மளை அப்படியே கொண்டு போயிடுச்சுன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப என்கேஜ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு அந்த படம் பிடிச்சிடும். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பல ஆளுமைகள் இருக்காங்க தமிழ் சினிமாவில். ரஜினி, கமல், விஜய், அஜித், இது மாதிரி. இவர்களில் யாரை சந்திக்கணும்னு உங்களுக்கு? கமல் சார் சந்திக்கணும்னு சார். கமல் ரொம்ப வியந்து பார்க்குற ஒருத்தராக இருக்கிறார் சார். என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. ஒரு மனிதர் 65 வருஷம் கடந்துட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து நமக்கு அவர் ஒவ்வொருத்தருமே அவர் நல்ல பாடகராக இருக்கிறார் சார். நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து கமல் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணிடலாம், நீங்கள் கமல் சார் மாதிரி பாடவே முடியாது. எஸ்பிபி சார் மாதிரி கூட பாடிடலாம் சார், அவர் குரலில் நீங்கள் பாடவே முடியாது. எல்லாரும் சொல்கிறது தான், அவருக்கு எல்லாமே அதில் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவரை பார்த்து நான் வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தருக்கு அவர் வந்து தன்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அப்படி நடந்தது, இப்போ இப்படி நடந்தது. இன்றைக்கு அவரை விட்டால் அப்படி சொல்கிறதுக்கு யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது சார். வி.கே. ராமசாமி சார், ரெங்காராவ் அவர்களை, மனோரமா அவர்களை, சி.என். லக்ஷ்மி அவங்களை எல்லாரையும் அவர் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு சார். ஜெமினி கணேசன் அவர்களை அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் யாருக்கு அவர் சொல்கிறாரு, அந்த பதிவு அவர் செய்துக்கிட்டே இருக்கார். எல்லா இடத்துலையும் அதை செய்கிறார் சார். அவர் அந்த அனுபவம், தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அது தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி, தன்னுடைய அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி, அவர் எல்லாருக்கும் சொல்கிறாருல, அதுலேருந்து நான் நிறைய எடுத்துக்கிறேன். நாள் ஆக சில பேருக்கு ஒரு பணிவு மாதிரி, அது எப்படி எனக்கு அந்த வார்த்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த தொழில் மேலே அவருக்கு இருக்கிற ஒரு பக்தி இருக்குது இல்லையா சார், அதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த பக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாரு. அதுக்காக அவரை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். பெரிய திரையிலையும் பணியாற்றிங்க, சின்ன திரையிலையும் பணியாற்றுறீங்க. சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணீங்க? எது கம்ஃபர்ட்டாக இருந்தது உங்களுக்கு? சின்ன திரை தான் கம்ஃபர்ட்டாக இருந்தது. சின்ன திரையில் எனக்கு பணியாற்றினதை விட சீரியலுக்கு எழுதிட்டு இருக்கேன். அது வந்து என்னென்னா, ஸ்க்ரீன் ப்ளே இப்போ வந்து நிறைய சீரியல்ஸ்க்கு நான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கிறேன். இப்போ சினிமாவில் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும், அது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இதில் அந்த லிமிட்டேஷன் கிடையாது, ஒரு ஃப்ரீடம் உண்டு இதில். இரண்டாவது, நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை முதல்ல தள்ளி வைக்கிறது இதுதான். நான் எப்போ வந்து சீரியலுக்கு எழுத வந்தேனோ, எழுதுறதுக்கான பிளாக்கு அடிக்கடி வர்றதில்லை. எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு இதில் தான் கிடைக்கிது, சின்ன திரையில் தான் கிடைக்கிது. உங்கள் கணவர் உங்களுடைய இந்த பணிக்கு எந்த அளவு ஒத்துழைப்பாக இருக்காரு? அவரும் நானும் ஒரே ஃபீல்டுங்கிறதுனால அவரால் புரிஞ்சிக்க முடியும் சார், 100% புரிஞ்சிக்க முடியும். நான் முதல்ல வந்து கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கும்போது அவர் தான், நான் ஃபஸ்ட்டு கிம்கி துக்குனுடைய ஒரு இன்டர்வியூ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி என்னோட டைரியில் எழுதி வச்சிருந்தேன். நான் எது வந்து படித்தாலும் நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்குவேன். அது ஒரு பழக்கமாகவே ரொம்ப காலேஜ் படிக்கிறதுலேருந்தே இருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த கிம்கி துக்குனுடைய இன்டர்வியூ படிச்சுட்டு அவர் சொன்னார், அது ரொம்ப நல்லா இருக்குது, நீ இதை ஏதாவது ஒரு மேகசினுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா. அப்போது வெப் மேகசின்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் கொண்டு போய் அந்த கிம்கி துக்குட இன்டர்வியூ தரேன். அதுதான் மேதைகளின் குரல்களுடைய முதல் இன்டர்வியூவாக வந்து நிறைய பேரால் படிக்கப்பட்டது. அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஒரு வாரத்தோடு நிப்பாட்டிடாத, தொடர்ந்து பண்ணு அப்படின்னா. அதோடைய படங்கள் எனக்கு அப்போ ஜெமினி பார்சனில் டிவிடிஸ் கொடுப்பாங்க இல்லையா, கூட்டிகிட்டு போய் அதை வாங்கி கொடுத்து என்னை படம் பார்க்க வைத்தது. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து எழுதணும், ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தது அவர் தான் சார் சொல்லி கொடுத்தார் எனக்கு. இது ப்ரொஃபஷனல் இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது. அவர் சொல்ல நான் எழுதுறது, அவர் காப்பி பண்ணானா அதை பார்த்து எழுதுறது, அப்படி தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கே கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி அவருக்கும் வந்து நிறைய வாசிப்பு பழக்கம் உண்டு. அவரும் சிறுகதை எழுத்தாளர், கவிஞர். அதனால் 2 பேருக்குமே வந்து இலக்கியம், சினிமா அப்படிங்கிறது 2 பேருனுடைய காமன் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால படம் பார்க்கறதுல இருந்து புத்தகம் வாசிக்கிறதுல இருந்து எங்கள் 2 பேருக்கு ஒரே வேவ் லென்த் இருக்கும். நிறைய பேசிக்குவோம் சார். இது அப்படி ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட், அது ஒரு வரம் தான். ஆமாம், அந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்குது. லேட் நைட் ஆகும், நம்மளுக்கு வந்து சீன் திடீர்னு கேட்பாங்க, எல்லா வேலையும் போட்டுட்டு வந்து உட்காந்து அந்த சீன் டைப் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு மாதிரி ஒரு சிக்கலான ஒரு டைம் பீரியடில் ஒர்க் பண்ணுறது தான்.
ஆனால் அது எல்லாத்தையுமே அவர் வந்து சகிச்சுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவரை சகிச்சுக்கிறேன், இந்த விஷயத்தில் அவர் என்ன சகிச்சுக்கிறாரு. அதான் நான் ரூமில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன்னா அவர் கதவை திறந்து பார்த்து நான் எழுதுறேன்னா அப்படியே அமைதியாக போகக்கூடியவர். நானும் அவர்கிட்டயும் நான் அப்படி தான், குழந்தைங்களையும் நாங்கள் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கோம். அடுத்து எந்த துறையில் பிரதானமாக பயணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு டைரக்ஷன் எய்ம். இப்போ நான் முதல்ல குழந்தைங்க பெருசாகணும், அதனால் 40 வயசுக்கு மேலே தான் நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல முதல்லே தீர்மானம் ஆயிடுச்சு சார். இப்போ 40 வயசு கடந்து போச்சு. அதனால் இனிமேல் வந்து எனக்கு ஃபில்ம், ஸ்க்ரீன் ப்ளே, ஃபில்ம் இது ரெண்டில் எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே மேலே ஒரு பெரிய பேஷன் இருக்குது. அதுவும் எனக்கு ஃபில்ம் டைரக்ஷன் தான் என்னுடைய எய்ம். அதுக்கு தான் நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினதே. பட் ஃபேமிலி முக்கியங்கிறதுனால இப்போ அது வரைக்கும் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நான் வந்து டைரக்ஷனுக்கு வரலாம். நான் தொடர்ந்து இப்போ நிறைய ஸ்க்ரீன் பிளேக்கான வாய்ப்பு வருது சார். மற்றவங்களுடைய கதைகளுக்கு எழுதுகிற ஒரு வாய்ப்பு வந்துட்டுருக்கு, தொடர்ந்து வருது. ஆமாம். அப்போ அதுக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். அவங்க கதை சொல்லிடுறாங்க, இப்படி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரைட்டர்ஸ் வெளியிலேருந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணுற ஒரு இது வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. அப்போ அவங்க சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த போர்ஷன் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, டயலாக் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வருஷமாகவே என்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, எங்களுடைய கதையில் வந்து இப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று இருக்குது, நாங்கள் அதை சொல்கிறோம், அது செட் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்களே எழுதிடுங்க அந்த போர்ஷனுங்கிறாங்க. சில லைன் ஐடியா எப்படி இருக்குது, அது ஸ்டோரியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் வந்து எழுதி கொடுக்குறது உண்டு. ஸ்டோரி வச்சுருக்கோம், இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டு இதை வந்து டாக்டரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி வெவ்வேறு விதமாக வருது சார். அதில் ஒரு 3 ப்ராஜெக்ட் மட்டும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கு ரசிகர்கள் எப்படிப்பட்ட படங்களை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? வேர்ல்டு வைடாக எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக இருக்குது சார். வீட்டில் உட்காந்து ஸ்பானிஷ் பார்க்குறாங்க, லாட்டின் அமெரிக்கா பார்க்குறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாங்க, இது இல்லை தமிழ் படம் அப்படிங்கிறத தெளிவுலையும் அவங்க இருக்கிறாங்க. இங்கே போகணும்னா இப்படி தான் நம்மளுடைய மென்டாலிட்டி இருக்கணும், மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு. பொதுவாக வந்து அவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்கள் என்ன தான் வந்து லாட்டின் அமெரிக்கன் படமும் ஹாலிவுட் படமும் பார்த்தாச்சுன்னா அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அது வந்து வேற மொழி படம் தான் என்னதான் இருந்தாலும், இது நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் பெருசாக வராது. ஆனால் இதே இது வந்து தமிழ் படங்களில் நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய மண் சார்ந்த பிரச்சனைகளோ அதை சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆயிடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி சார்.